கூடியிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு மாலை வணக்கத்துடன், ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சின்னு சொல்றதை விட, இத்தனை ஆண்டு காலமா நாம திராவிட சித்தாந்தங்களுக்கும் திராவிட ஒரு அடிப்படைக்கும் நாம் என்னவா இருந்திருக்கிறோம், ஒரு அடிமையா இருந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமா ஒரு 60-70 ஆண்டு காலமா நீ அடிமையாவே இருக்கிறடா அப்படின்னு சொல்றதுக்காகவே நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி தேவைப்பட்டிருக்கு நமக்கு. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சிக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இருக்குது. இப்ப புதுசா நிறைய பேர்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ பேர் நிறைய சித்தாந்தங்களும் நிறைய கொள்கைகளும் கொண்டு கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு திரைப்படத்துல ஏதோ ஒரு மொழியில ஒரு படம் நல்லா ஓடிருச்சு அப்படின்றக்காக அந்த படத்தை மொழிபெயர்த்து இங்க உள்ள நடிகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த படத்தை ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சு அதுல ஒரு பெரிய ஒரு இதா வருவார் இல்லையா, அந்த நடிகர் இப்ப என்ன பண்றாருன்னா இதே மாதிரி நம்மளுடைய அரசியல் எல்லாத்தையுமே முழுசா காப்பி எடுத்து இதை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காருன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்க எல்லா மேடைகளையும் பாருங்க, எல்லா மேடைகள் என்ன மிஞ்சி போனா ஒரு மேடை 2 மேடை அவ்வளவுதான் வந்திருக்காரு இல்லையா. இந்த 2 மேடைகளே தெரிஞ்சு போயிடும் யாரை காப்பி அடிக்கிறாங்க எதை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு முன்னால பேசணுங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா என்னோட தம்பி தங்கைகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு திரை கவர்ச்சியில் அங்க போய் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் நான் எடுத்து உரைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் இல்லையா. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா நான் திராவிட சித்தாந்தத்திலையும் திராவிடத்திலையும் நான் ஒரு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க அண்ணன் எனக்கு தேவைப்பட்டிருக்காரு. அப்போ இவங்களையும் நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. அதுக்காக தான் இந்த விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நேத்து 2வது மாநாடு 2.0 அவர் போட்டுட்டாரு இல்ல. ஒரு மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்மளே இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு சாதாரண திருமண பிரச்சார கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். நமக்கு பேச வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. இதே நம்ம பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கா போய்கிட்டே இருக்கும். இருந்தாலும் என்னன்னா நம்மளுடைய வகையில் நம்ம சின்னதா நம்மள என்ன கருத்துக்களோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாநாட 1.5 மணி நேரத்துல முடிக்கிற ஒரு கட்சி உலகத்துல எங்கேயாவது இருக்குதா? 1.5 மணி நேரத்தில் மட்டும்தான் கட்சி. அந்த கட்சியோட தலைவர் மிஞ்சி போனதுல நீங்க என்ன பாத்தீங்கன்னா 34 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு 34 நிமிஷம் தான் பேச முடியுது அப்படின்ற போது சரி, அப்போ 34 நிமிஷத்துல சுருங்க பேசியிருக்காரு. அப்ப என்ன பேசியிருப்பாரு? ரொம்ப தெளிவான விஷயத்த பேசியிருப்பாரு, நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு அப்படின்னு உட்கார்ந்து தேடி 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 பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அவரோட கொள்கை தான் என்ன அப்படின்னு கேட்டேன்னா திமுக எதிர்க்கிறது, பாஜக எதிர்க்கிறது. இல்லப்பா உங்களோட கொள்கை என்ன? இல்ல நாங்க இதை இதுக்கு தான் வந்திருக்கிறோம். இல்ல உங்களோட கொள்கை என்ன? இல்ல இந்த 2 நாங்க வீட்டுக்கு அனுப்ப தான் வந்திருக்கோம். அப்ப இந்த 2 கட்சியும் வரலன்னா நீ கட்சியை கழிச்சு போயிருவா வீட்டுக்கு? ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா அந்த கட்சிக்கு அடிப்படை கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும், ஒரு சித்தாந்தம் ஒண்ணு இருக்கணும். எனக்கு திமுக பாஜக வரக்கூடாது, இது மட்டும் தான் என்னுடைய கொள்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு கட்சி நடத்துது அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு கட்சியா இருக்க முடியும்? இல்ல அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்க அப்படின்னா அத்தனை கோடி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இல்லையா, இத்தனை லட்சம் பேர் வருவான் அத்தனை லட்சம் பேர் வருவான்னு சொல்லிட்டு கோடி கோடியா செலவு பண்ண முடிஞ்ச உங்களுக்கு ஒரு சாப்பாடு போட வழி இல்ல. நான் சொல்லலைங்க, உங்க கட்சிக்கார உங்க தொண்டனை இதை சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு சாப்பாடு போட வழி இல்ல. சாப்பாடு வாங்கிட்டு எங்க இந்த சாப்பாடு 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்றாங்க, இதை பார்சல் பண்ணி தரணும்னா 80 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னு உங்க தொண்டன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு சாப்பாடு போட வழி இல்லாத நீங்க எப்படி இந்த மக்களுக்கு நீங்க ஒரு நல்லாட்சி கொடுத்துட முடியும்? அது மட்டும் நீங்க ஒரு தனியா ரேம்ப் வாக் மாதிரி வச்சுக்கிறீங்க. இங்க இருந்து அங்க வரைக்கும் போறதுக்கு இங்க நடந்து போகுமே பாதி பேர் வெளியே போயிட்டான். ஏன் நாங்க நடிகர் விஜய் தான் பார்க்க வந்தோம், அரசியல் அவர் பேசுவாரா எனக்கு தெரியலையே. நடிகர் விஜய், அதனால நான் அவரை பார்க்க வந்தேன். அவர் ரேம்ப் வாக் போயிட்டாரு, நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். அதுல இன்னொரு சொல்றாங்க எங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறாங்க. நான் காலையில இருந்து எனக்கு சாப்பாடு இல்ல, சாப்பிட முடியல, அதனால போயிட்டு நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன், நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்படிதான் உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட நடந்துட்டு இருக்குது. இதுலயுமே பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தூக்கி எறிகிறது. பவுன்சர்ஸை வச்சு நீங்க உங்க கட்சி தொண்டன்களே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு கட்சியை நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அது மாதிரி அவர் கதைகளும் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கதைகள் பெரும்பாலும் என்ன நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற கதை தான். ஏன்னா அவங்களுக்கும் என்னன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு கட்சியை பார்த்து காப்பி அடிச்சு இன்னொரு கட்சி உருவாகுதுன்னா அது நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இந்த ஒரு கட்சி தான். அதை நம்ம அண்ணன் பேசின கதைகளுமே எடுத்து பேசுறாரு. இதுக்கு இடையில சிங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைகளையும் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. என்ன ஒண்ணு, சிங்கம் தனியா வருன்றாரு. அதான் இந்த டயலாக்லாம் எழுதி கொடுத்தவங்க என்னன்னா சினிமா படத்துல எழுதி கொடுத்து இவர் பேசி பேசி வசனம் வந்துட்டார் இல்லையா, அது மாதிரி இப்போ ஒரு டயலாக் நிறைய எழுதி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ரூட்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் எனக்கு இந்த கட்சி அமைக்கிறதுக்கு நீங்க ஒரு ரூட்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து எதுகை மாடல கட்சி வசனம்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கம் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிங்கம் என்னைக்குமே தனித்து வேட்டையாடாது. தனித்து வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது வேங்கை, புலி தான் தனித்து வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயம். நாம் தமிழர்ல இருக்கிற எல்லாருமே புலிகள்.
ஒரு புலியை வந்து தனித்து இருக்கும் போது அது காட்டையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்கிறது வரும்போது இத்தனை புலிகள் இங்க இருக்கும் போது இந்த நாட்டை பாதுகாக்க முடியாதா? அது மாதிரி சிங்கத்துல வந்து ஆண் சிங்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண் சிங்கம் எப்பவுமே இறங்கி வேட்டையாட போறது கிடையாது. பெண் சிங்கம் தான் வேட்டையாட போது. அதோட வேலையை அப்படின்றது வேறதான். அது மாதிரி சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடன்றது சின்ன மிருகங்களை தான் எது கையில கிடைச்சாலும் வேட்டையாடக்கூடிய மிருகம் அப்படின்ட்டு வரும்போது அது சிங்கம் தான். இப்ப இதுல தனித்து நிற்கக்கூடியது அப்படின்ட்டு வரும்போது எப்பவுமே புலி தான் தனித்து நிற்கும். நாம் தமிழர் வந்து எப்பவுமே ஒரு புலியா தான் இருக்கும். அது மாதிரி எனக்கு இதுல இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கிறேன். என்னன்னா இந்த கட்சி இந்த ஒரு ரசிக மனப்பான்மை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ட்டு வரும்போது சின்ன வயசுல இருந்து கூட பழகினவன், சின்ன வயசுல இருந்தே கூட பழகணும். இன்னைக்கு என்ன சொல்றான், நீ உன்னுடைய முகநூல்ல விஜயை பத்தி போட்டேன்னா உன்னை தேடி வந்து நான் ஏதாவது பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்குது இந்த ரசிக மனப்பான்மை வந்து இளைய சமுதாயங்கள்ல நிறைய இடங்கள்ல மனசு மாத்திக்கிட்டே வருது. அதனால இந்த இடத்துல நமக்கு என்ன வேண்டியிருக்கு, இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய சொன்னாங்க. இப்ப உங்க அண்ணன் வந்து மாட்டுக்கு மாநாடு போறாரு, மரத்துக்கு மாநாடு போறாரு, என்னைக்கு மனுஷங்களுக்கு மாநாடு போட போறான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மனுஷங்களுக்கு நாங்க என்ன தனியா மாநாடு போட்டு பண்ணிட்டு இருக்கணுமா? அப்ப நாங்க தினமும் பண்ணக்கூடிய விஷயங்களை யாருக்கு பண்ணிட்டு இருக்கோம்? நாய் நெறிகளுக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்கோமா? துப்புரவு பணியாளர்கள் அங்க போராடினாங்க, 3 நாள் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு தேவை எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. எங்க அண்ணன் நடுவில் இருந்தாருங்க, அவங்க நடுவில் இருந்து அவங்களோட பிரச்சனை எல்லாம் கேட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் யாருக்கு? அப்ப அங்க இருந்தவங்களா என்ன காக்கா குருவிங்களா? அவங்க மனுஷனுக்கு நாங்க போய் எதுவுமே பண்ணலையா? நெசவாளர்களுக்கு தனியா ஒரு மாநாடு போட்டாரு எங்க அண்ணன். அப்ப அவங்களாம் யாரு? அவங்களாம் மனுஷர்கள் இல்லையா? கல் இறக்கும் போராட்டம் இதே என்னன்னா இவங்க மரத்துக்கு போடுறாங்க இதுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு வரும்போது இதுல என்னன்னா அடிப்படை ஒரு பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாத. இப்ப என்னன்னா இப்ப கட்சி நடத்தணும், நிறைய ஆட்சிகள் நடத்தணும், நாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வரும்போது இது எப்படி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு வேலைகள் தான் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே. இப்ப கல் இறக்கும் மாநாடு அப்படின்ட்டு நாங்க ஒண்ணு பண்றோம். அதே மாதிரி நெசவாளர்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்ட்டு போடுற மாதிரி மாடுகளுக்கான மாநாடு, இது எல்லாமே நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா நீங்க கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பா நடத்துவீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த மதுக்கடைகளை தான் மூடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதுக்கடைகளை இந்த திராவிட கட்சிகளால மூடவே முடியாது. ஏன்? நடத்துறது திராவிட கட்சிகள் தான். நீங்க அவங்களோட சோத்துல மண்ணெல்லி போடணும்னு சொன்னா அவங்க விடுவாங்களா? மதுக்கடைகள் அது மாதிரியான அந்த நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடியதை யாரா இருக்காங்கன்னா திராவிட கட்சிகளா இருக்காங்க. நாம் தமிழருக்கு அந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா. அதனால நாங்க வந்து வச்சுக்கோங்களேன், மதுக்கடை எங்கேயுமே இருக்காது, நாங்க மூடிடுவோம். அதுபோக அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்ன அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கவங்களே சொன்னாங்க இந்த தண்ணீர் பிரச்சனை இருக்குது அப்படின்ற எல்லா இடத்துலயும் இருக்குதான், எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ நீர்வள பெருக்கம்னா என்ன? இப்ப நாம் தமிழர் ஆட்சி வந்தது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஐயன் வள்ளுவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்னவோ தோணுது, அவர் வந்து கால பயணம் செஞ்சு வந்து எங்க அண்ணன் சீமானை பார்த்துட்டு போய் தான் மறுபடியும் அங்க போய் உட்காந்து எழுதியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அதுல ஒரு இடத்துல என்ன வருது அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலா நண்பருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா தூங்காமை அப்படின்ட்டு வரும்போது காலம் தாழ்த்தாம ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு. கல்வி அப்படின்ட்டு வரும்போது அந்த விஷயத்தை எப்படி செய்யணும், அந்த விஷயத்துல என்னென்ன வீரியம் இருக்கு, என்னென்ன விளைவுகள் இருக்கு அப்படின்றத அறிஞ்சு செய்யறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா துணிவுடைமை, இது தெரிஞ்சா மட்டும் போதுமா, செய்யறதுக்கு துணிவு வேணும் இல்லையா, இறங்கி ஆடுறா அப்படின்ற ஒரு துணிவு இருக்கு இல்லையா. இந்த 3 இருக்கக்கூடியவன் தான் என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு தகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்ல ஐயன் வள்ளுவன். அதான் இது நிறைய குரல்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்காகவும் எங்க அண்ணன் சீமானுக்காகவுமே எழுதப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். இன்னும் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல பேசுறதுக்கான நேரங்களும் நிறைய இருக்குது பேசுறதுக்கு. ஆனா என்ன இப்போ நேரம் கருதி நானும் கொஞ்சம் என்னுடைய உரையும் கொஞ்சம் குறிவா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க வந்து ஒரு சில தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கோம் அப்படின்றனால ஒரு சில வேலைகள் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க இடத்தையுமே இந்த பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் அந்த சித்தாந்தத்தில் அந்த விஷயத்திலே பழைய விஷயங்களே எழுதிட்டு இருப்பாங்க. தம்பி நீங்க சொல்ற எல்லாமே சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்னால மாத்த முடியலையே. இந்த குடிகாரங்களாம் சொல்லுவாங்கல்ல, என்னால இந்த குடிக்க நிப்பாட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி எனக்கு திமுக வாக்களிக்கிற நிப்பாட்ட முடியலையே அப்படி சொல்ற இடத்துலயுமே வந்து இன்னைக்கு எங்களுக்கு நிறைய பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. எப்ப இப்ப நாங்க போன பாதை தப்பு, இப்ப நீங்க போற பாதை தான் சரியான பாதை அப்படின்ற மாதிரி நிறைய எங்களுக்கு வழிகாட்டியுமே இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க.
அதே மாதிரி தான் ஒரு வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நாம் தமிழர் ஆட்சி அப்படின்ட்டு வரும்போது ஒன்றுமே கிடையாது. இதனால் வரைக்கும் என்னன்னா எங்களுக்கு நாங்கள் வரும்போது வந்து உங்களுக்கு சின்னத்தை கடைசியில் சொன்னாங்க இல்லையா, போன தேர்தலில் கூட சின்னத்தை பறிச்சுட்டு 20 நாள் பரப்புரை, இந்த 20 நாளுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா சின்னம் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சின்னத்தையுமே நாங்கள் என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் தேடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ட்டு வரும்போது இப்போ நமக்கு வந்து சின்னத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்கே எங்கள் அண்ணனோட முகம் தான், எங்க சின்னமே எங்க அண்ணனோட முகமா தான் இருக்கு. எங்களோட எண்ணமே என்னவா இருக்குன்னா விவசாயி அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால நீங்க என்ன அப்படின்னா இது முன்னால இருந்த மாதிரிலாம் வந்து 4வது பெட்டி 5வது பெட்டி 8வது பெட்டி வரைக்கும் போக வேண்டாம். முதல் பெட்டியிலே பாருங்க, விவசாயின்னு ஒருத்தன் இருப்பான். நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உண்மையிலேயே விவசாயிட்ட தான் இருந்து வந்ததுன்றதை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அந்த பட்டன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வாக்கை போட்டுக்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பனை மரத்துல கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே நிலமும் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது அந்த கல் அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இங்க சட்டமன்றத்தில் கூட நிறைய மேதாவிகள் பேசிட்டு இருந்தாங்க. கல்லில் வந்து சுண்ணாம்பு தடவி, அதாவது அந்த பானையில் சுண்ணாம்பு தடவி போட்டோம் அப்படின்னா அது கல்லா மாறும், அப்படி இல்லை நேரடியாக வந்தது அப்படின்னா அது பதநீரா மாறும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ ஒண்ணுங்கள இந்த டக்குன்னு முடிச்சிடறேன் நான். அதாவது இப்போ பனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 800 வகையான பொருட்கள் இருக்குது. அதுல இருந்து உணவுப் பொருட்கள் இருந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற வரும்போது இப்ப நாம் தமிழர் ஆட்சி எப்படி வருது அப்படின்னா இது எல்லாமே என்னவா ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழியா மாறும். அதனால நாம் தமிழர் ஆட்சி அப்படின்ட்டு வரும்போது உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான சிறந்த ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.